அண்ணே, கூட்டணியை பற்றி இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு. காரணம், கூட்டணியை பற்றி பேச வேண்டிய நேரம் தேர்தல் நேரத்தில். எனக்கு திமுக கூட்டணி இருக்கு, என்ன இருக்காலே அந்த கட்சிக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சிக்கார சொல்றான், கம்யூனிஸ்ட் கட்சி பொன்முடி அவர்கள் மீது உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றாரு, நீதிபதி மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை வாழ்க்கையில பார்த்துருக்கீங்களா? அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, சமூக நீதினு போராடுறவரு, ஊழல் ஊழல்னு பேசுறவரு, நீதிபதி மேல சந்தேகம் இருக்கு. இது ஒரு கூட்டணியானே? பேசாம அந்த கட்சியை திமுக மெர்ஜ் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே? ஸோ அதெல்லாம் தனித்தனி கட்சியா தயவு செஞ்சு பிரிச்சு பார்க்காதீங்க. கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது ஆரம்ப கால சித்தாந்தத்தை எப்பவோ இழந்துருச்சு. எப்ப நீங்க நீதிபதியினுடைய கேரக்டரை கொஸ்டின் பண்றாங்களோ அன்னைக்கே கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சித்தாந்தத்தை இழந்துச்சு. இது எப்படி கூட்டணி கட்சின்னு சொல்றீங்க? அது ஜிங்ஜா அடிக்கிறாங்க, ஜால்ரா அடிக்கிறாங்க. திமுக என்ன செஞ்சாலும் ஜிங்ஜா அடிக்கிறாங்க. நம்ம கூட்டணி அப்படி அவசியம் இல்லைன்னா, இண்டிவிஜுவல் கருத்துக்கள் இருக்கு. இண்டிவிஜுவல் கருத்துக்கள் இருந்தால் முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் கூட்டணியினுடைய நேச்சர், ஷேப்பு, ஃபார்மேஷன் அது எப்படி இருக்கும் என்பது தேர்தல் பக்கத்தில் வரும்பொழுது நம்ம பேசுவாங்கன்னா, நமக்கு பார்லிமெண்ட்ரி போர்டு இருக்கு, அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க எப்படி இருக்கு நம்ம ஸ்ட்ரக்சர், எப்படி நம்முடைய கூட்டணியினுடைய தன்மை இருக்கு. நேரம் வரும்போது பேசுவோம். ஆனால் இப்போ நீங்க தயவு செஞ்சு திமுக கூட்டணியை பாஜகவோட கம்பேர் பண்ணாதீங்க. நீதிபதியினுடைய இன்டெகிரிட்டியை கொஸ்டின் பண்றவங்க அங்க இருக்கிறாங்க. இதே திருமாவளவன் அவர்கள் இதற்கு முன்னாடி திமுக ஊழலை பத்தி பேசலையா? இதே கம்யூனிஸ்ட் வேற காலகட்டத்தில் ஊழலை பத்தி பேசலையா? ஆனா இன்னைக்கு ஒரு ஊழல்வாதியின் மீது நடவடிக்கை எடுத்தா நீதிபதி சரியில்லைங்கிறாங்க. இது என்ன கூட்டணி? இந்த கூட்டணியோட எப்படி நீங்க பிஜேபியை கம்பேர் பண்ணுவீங்க? அதை நான் கூட்டணியாவே பார்க்கலன்னு. அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். அண்ணே, கூட்டணி பலத்தை பத்தி பார்க்கல, பாஜக பலம் பெற்றுச்சு நான் பார்க்கிறேன். நான் அப்படியே கூட்டணியில் பாஜக இருந்துச்சுன்னு முக்கியம் கிடையாது. நான் முதல்ல இருந்து தெளிவா சொல்றேன், பாஜக பலமா இருக்கும், அதுக்கு தான் நான் இங்க இருக்கேன். கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு நான் இங்க இல்லை. அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு. 2024 கூட்டணியும் மோடி அவர்களை ஆதரிச்சு யார் வர்றாங்களோ எல்லாம் வர்றாங்க. அண்ணாமலை கூட்டணி நான் எந்த கூட்டணி தலைவரை போய் நான் பார்த்திருக்கேன்? நான் எந்த பெரிய கூட்டணி தலைவர் வீட்டுக்கு போய் சால் போட்டிருக்கேன், பொக்கே கொடுத்துருக்கேன்? நான் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் வந்தது பார்த்துருக்கீங்களா? இல்ல டெய்லி போய் திமுக பண்ற மாதிரி அண்ணே சூப்பர், அண்ணே நீங்க மலர் தூவி, அண்ணே நீங்க சூப்பர், அதெல்லாம் பண்ண மாட்டேன். எங்களுக்கு ஆதரவு வேணுமா போய் கேட்டிருக்கேன், அவங்களுக்கு ஆதரவு வேணுமா அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அப்படிதான் நடந்திருக்கு. நான் போய் இவங்க மாதிரி இந்த பிறந்தநாள் விழா போய் மாலை போடுறான், இவங்களுக்கு போய் வீட்டுக்கு பண்ண மாட்டோம், தேவையில்லை. என்னுடைய வேலை, எங்களுடைய வேலை பாரதிய ஜனதா கட்சியை வலிமைப்படுத்தும். மற்ற கூட்டணி கட்சிகள் யார் இருக்காங்களோ பிரதமர் அவர்களை ஏற்றுக்கொண்டு எங்களோட இருக்காங்க. பரஸ்பரமான நட்பு. அதனால இன்னொரு கட்சியை பலப்படுத்துறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி என் கூட்டணியில் இருக்கணும், அது எங்க நோக்கம் கிடையாது, என் நோக்கம் கிடையாது. இதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். என்னுடைய மெஷர், என்னுடைய ஸ்டாண்டர்ட் அண்ணாமலையான கூட்டணியை பலப்படுத்தணும், அது என் வேலை கிடையாது. அது டெல்லியில் இருக்கிற தலைவர்கள் வேலை. என் வேலை பாரதிய ஜனதா கட்சியை பலப்படுத்துவது. அந்த வேலையை வெற்றிகரமாக நான் செய்கின்றேன் என்று நம்புகின்றேன்.